சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்படும் அந்த ஒரு முக்கியமான நடிகை இப்போ அறுவை சிகிச்சை தோல்வியில முடிந்திருக்கு. காரணம் அவங்களோட மூளையில ஒரு கட்டி மாதிரி இருக்காம். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலை மிகப்பெரிய தீவிரமாக மாறியிருக்காம். நள்ளிரவுல அவங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா துடிதுடிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. ஸோ மருத்துவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் மேலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான நடிகை அப்படின்னா நடிகை ஷாலினி அவங்க சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க. கண்டிப்பாக அவங்க இப்போ வரைக்குமே திருமணம் பண்ணிக்காம திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக பார்த்தீங்கன்னா அவங்க திகழ்ந்திருப்பாங்க. இப்படி இருக்க நிலையில் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் அஜித்தோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமர்கலம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஜோடியாக நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் அஜித்தும் அது மட்டும் இல்லாமல் ஷாலினி இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட காதலானது தான் கடைசி திருமணமாக பெற முடிந்தது. ஸோ நடிகை ஷாலினியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக பார்த்தீங்கன்னா எப்படியோ நடிக்கலாம் அப்படிங்கிற நடிகை இவங்க கிடையாது. ஒரு குடும்ப கதையை பார்த்தீங்கன்னா சார்ந்து ஒரு குடும்ப பெண்ணை பார்த்தீங்கன்னா திரைப்படம் நடிக்க ஒரு பெண்ணை தான் பார்த்தீங்கன்னா இவங்க நடிகையாக வந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஷாலினிக்கும் அஜித்குமார் ஏற்பட்ட காதல் தான் கடைசி திருமணத்தில் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் நடிக்காமல் தான் குடும்பம் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்ப பெண்ணாக பார்த்தீங்கன்னா ஷாலினி பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஒரு சில நடிகை கூட இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா திரைப்படம் நடிச்சிட்டு வராங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அதே போன்று திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படத்திலும் அதன் பிறகு நடிக்கவே இல்லை. எப்பயாவது எங்கேயாவது ஒரு சில விழாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் கூட பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விழாவில் பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஷாலினி ஒரு வாரத்துக்கு முன்பு உடல்நிலை குறைவாக மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு செய்திகளை நடிகர் அஜித் அவர்கள் படப்பிடிப்பில் ரொம்ப பிஸியாக நடிச்சிருந்தாரு. ஆனால் இதை கேட்ட உடனே தனி விமானம் பிடிச்சி தமிழகத்துக்கு உடனே வந்தார். உடனே மருத்துவமனைக்கு விரைந்து அவங்களை மருத்துவமனையில் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி எழுதியிருக்காரு. பிறகு இவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனையில் அஜித்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை ஷாலினி ரத்த நாளங்கள் ஒரு சில அடைப்புகளை ஏற்பட்டிருக்கு. அது ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இது 2-3 நாட்கள் சரி செஞ்சலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அந்த ஒரு சிகிச்சை அவங்களுக்கு பலனளிக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இதன் பிறகு தான் இவங்க அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இவங்க உடல்நலம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை அறிவித்து விட்டுருக்காங்க. அதன்படி ஒரு சில சிறந்த மருத்துவர் வர வைத்து இவங்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டு இருந்தாங்க. ஆனால் அறுவை சிகிச்சை பிறகு இவங்க உடல்நிலை தேரடிச்சு சொல்லி தான் இவங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு போய் 2 நாட்கள் பிறகு மீண்டும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் இவங்களை மருத்துவமனையில் அனுமதியை சோதிச்சு பார்க்கும் போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் மீண்டும் அடைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கான். இப்போ இவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இதனால் மருத்துவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாலினியை வெளிநாடு அழைத்து செல்லுங்க. அங்கே இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கருவிகள் இருக்கும். அதாவது லேசர் மூலமாக நீக்கும் கருவிகள் இருக்கும். இதனை பயன்படுத்தி இவங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஒரு நல்ல படி உடல்நலம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்கா, சிங்கப்பூர் நாடுகள் இவங்களை அழைத்து செல்ல மருத்துவர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அறிந்த உடனே ஒரு மிக முக்கியமான நடிகர் இப்போ கண்ணீர் வரியும் இருந்திருக்காரு. அதன் பிறகு இவங்களை தனி விமானம் வச்சு இவங்க வெளிநாடு சிகிச்சை அழைத்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே வந்துள்ளது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலாக இருந்துட்டு வருது.